Welcome to Jazz Media. Hello students. இன்னைக்கு நம்ம 10th standard maths exercise 1.3 ல 6th sum பார்க்க போறோம். 6th sumல என்ன क्वेश्चन கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. A function f is defined by f of x is equal to 2x minus 3 ன்னு கொடுத்துட்டாங்க. இதல நம்ம என்னலாம் கண்டுபிடிக்கணும்? Find f of 0 plus f of 1 by 2 first கண்டுபிடிக்கணும். ஓகேவா? First question என்ன கொடுத்திருக்காங்க? f of x is equal to 2x minus 3. இப்போ f of 0 plus f of 1 னா first f of 0 கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி இது மாதிரி நிறைய சம்ஸ் நம்ம பார்த்திருப்போம். x இருக்கக்கூடிய இடத்துல 0 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அவ்வளவுதான். 2 into 0 minus 3. 0 into anything 0 தான். 0 minus 3. 0 minus 3 என்ன? minus 3. அப்போ f of 0 ஓட வேல்யூ minus 3. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? f of 1 கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணனும்? x இருக்கக்கூடிய இடத்துல 1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். 2 into 1 minus 3. 2 1 is 2 minus 3. 2 minus 3 என்ன? minus 1. ஓகேவா? இப்போ f of 0 க்கும் f of 1 க்கும் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்த இதல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா அதாவது f of 0 plus f of 1 divided by 2 ன்னு கொடுத்திருக்காங்களா? சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. f of 0 க்கு ஆன்சர் -3 கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க பிளஸ் இருக்கு. இங்க ஆன்சர் வந்துட்டு f of 1 க்கு -1 இருக்கு. அதனால இங்க -1 தான் வரும். -1 by 2. இங்க இதுக்கு ஆன்சர் என்ன? -1 -3 என்ன? -4. -4 by 2. 2 டேபிளை கேன்சல் பண்ணா 2 times. அப்போ ஆன்சர் -2 தான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனுக்கு क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? x கண்டுபிடிக்கணும். f of x வந்துட்டு 0 ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நம்மள x கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்போ என்ன பண்ணனும்? f of x க்கு 0. அப்படினா இப்போ क्वेश्चनல வந்துட்டு நமக்கு வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? f of x is equal to 2x minus 3 கொடுத்திருக்காங்களா? அப்போ இந்த f of x க்கு 0 ன்னு கொடுத்ததனால இந்த f of xங்கற இடத்துல நம்ம 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இதுக்கு முன்னாடி நம்ம f of 0, f of 1 ன்னு சொல்லிட்டு f of ன்னு அந்த x க்கு பதிலா வேல்யூஸ் கொடுத்திருப்பாங்க. அதனால x இருக்கக்கூடிய இடத்துல நம்ம அந்த வேல்யூஸை சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். இப்போ f of x க்கே இதுதான் வேல்யூ அப்படினு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணனும்? f of x எங்க இருக்கோ அந்த இடத்துல அந்த வேல்யூவை போடணும். இங்க x க்கு இருக்கிற இடத்துல 0 போட கூடாது. f of x ஓட வேல்யூ தான் 0. அப்போ f of x எங்க இருக்குதோ அங்க தான் அந்த 0வை போடணும். ஓகேவா? அப்போ 0 = 2x - 3 ன்னு வரும். சரியா? இத நம்ம ரிவர்ஸ்ல இப்படி கூட எழுதிக்கலாம். ரெண்டும் ஒண்ணு தான். 0 = 2x - 3 னாலும் 2x - 3 = 0 னாலும் ஒண்ணு தான். சரியா? இப்போ இப்படி எழுதிட்டோம். இப்போ நமக்கு என்ன தேவை? find x ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ இந்த xங்கற டேர்ம் தான் நமக்கு தேவை. அப்போ நம்ம என்ன பண்ணனும்? x தான் தேவைங்கறப்போ ஃபர்ஸ்ட் இந்த 2x இந்த -3 ஆப்போசிட் சைடு போச்சுனா +3 ஆகும். +3 ஆயிடுச்சு. இப்போ x தான் தேவை இல்லையா? x பக்கத்துல 2ங்கற நம்பர் இருக்குது. அந்த நம்பர் மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. அப்போ நம்ம இதுக்கு தேவை இல்ல. அந்த 2 என்ன பண்ணனும்? தேவை இல்ல மீன்ஸ் நமக்கு x தான் தேவை. இந்த 2ங்கற நம்பரை ஆப்போசிட் சைடு நம்ம கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஆப்போசிட் சைடு வரப்போ என்ன ஆகும்? மல்டிப்ளைல உள்ள நம்பர் டிவிஷன்ல ஆகும். சரிங்களா? 3/2. நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்துட்டு இது சிம்பிளான விஷயமே, இந்த சிம்பிளான விஷயம்லாம் வந்துட்டு ஏன் இவ்வளோ டீடைல்டா இவங்க சொல்றாங்க அப்படினு சில பேர் நினைக்க வேணாம். இதுவும் தெரியாதவங்களுக்கு கத்துக்கிறதுக்கு இது ஒரு சான்ஸா இருக்கட்டும். ஓகேங்களா? சோ அந்த பேசிஸ்ல தான் நான் வந்துட்டு சிம்பிளான விஷயத்தை கூட நான் எலாபரேட்டடா சொல்றதுக்கு காரணம். சரிங்களா? சோ இப்போ x ஓட வேல்யூ 3/2. So, இது second subdivision குள்ள answer. x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு second subdivisionக்கு. Next third subdivision. Third subdivision என்ன கேக்குறாங்க? Find x தான் கேக்குறாங்க. ஆனா f of x க்கு பதிலா f of x ஓட வேல்யூ x ன்னு கொடுத்துட்டாங்க. போன சம்ல 0 கொடுத்தாங்க. இப்போ இந்த சம்ல x கொடுத்திருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணனும்? f of x இருக்கக்கூடிய இடத்துல x ன்னு போட்டுட்டு the 2x - 3 போட போறோம். அப்போ இதை வந்துட்டு என்ன பண்ணலாம்? 2x - 3 = x ன்னு கூட எழுதலாம். இப்போ x எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கலாமா? இந்த 2x இந்த +x இங்க போச்சுனா -x ன்னு ஆகும். இந்த -3 அங்க போச்சுனா ஆப்போசிட் சைடு போச்சுனா +3 ன்னு ஆயிடுமா? என்ன பண்ணிருக்கோம் புரியுதா? நம்ம x எல்லாம் ஒரு பக்கம் வச்சிருக்கோம். சோ இந்த -x வந்துட்டு ஆப்போசிட் சைடு போறப்போ +x வந்துட்டு ஆப்போசிட் சைடு போறப்போ -x ன்னு ஆகுது. இந்த -3 ஆப்போசிட் சைடு போறப்போ +3 ன்னு ஆகுது. இங்க 2x - x என்ன? x. அப்போ 1x. 2 - 1 1 தானே. சோ 1x வரும். x = 3. அடுத்து fourth subdivision. fourth subdivision என்ன? find x ன்னு கொடுத்திருக்காங்க. அதே find x தான். நான் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? f of x ஓட வேல்யூ
எஃப் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக எஃப் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இந்த 2x மைனஸ் 3ன்னு கொஷினில் கொடுத்ததை எழுதிடலாம். இப்போ இங்கே எஃப் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டு -3 போடுறோம். புரியுதுங்களா? எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக கொஷினில் கொடுத்துருக்கக்கூடிய 2x மைனஸ் 3 எழுதிட்டோம். இங்கே எஃப் ஆஃப் ஒன் மைனஸ் எக்ஸ்ன்னு இங்கே கொடுத்துருக்கிறதுனால இங்கே 2 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக இந்த 1 மைனஸ் எக்ஸு இங்கே -3. இப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 2x மைனஸ் 3 அப்படியே வச்சுப்போம். RHSல இந்த 2 மல்டிப்ளிகேஷனில் இருக்குதா, உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 இன்ட்டு 1 2 இன்ட்டு எக்ஸ்னு 2 இன்ட்டு 1 என்ன 2 மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் 2x -3ன்னு வருது. அடுத்ததாக எக்ஸ்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம், கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் ஒரு சைடு வச்சுக்கலாம். அப்போது இங்கே 2x இருக்குது, இங்கே ஒரு 2x இருக்குது. இந்த -2x ஆப்போசிட் சைட் போச்சுன்னா +2xன்னு ஆகுமா, 2x + 2xன்னு. அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் ஒன் சைடு வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த 2 அப்படியே தான் இருக்கும், இந்த -3யும் அப்படியே தான் இருக்கும். அதாவது இந்த 2 இந்த -3, இங்கே இருக்கக்கூடிய -3 மட்டும் ஆப்போசிட் சைட் போச்சுன்னா +3ன்னு ஆகும். இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 2 + 2 4 2x + 2x 4x ஈக்குவல் டு 2 - 3 -1 -1 + 3 என்ன, -1 + 3 2 by x is equal to 2/4. கேன்சல் பண்ணிங்கன்னா 1/2ன்னு கிடைக்கும். x is equal to 1/2. அவ்வளோதான் இந்த ஃபோர்த்து சப்டிவிஷனுக்குள்ள எக்ஸோடைய வேல்யூ. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் கண்டுபிடிச்சாச்சு, செகண்ட் சப்டிவிஷன், தேர்ட் சப்டிவிஷன், ஃபோர்த் சப்டிவிஷன். 4 சப்டிவிஷனுக்கும் உங்களுக்கு கேட்ட கேள்வியை நம்ம சால்வ் பண்ணியாச்சு. இவ்வளோதான் இந்த 6th சம். இந்த கொஷின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஜாஸ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.